இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள சாதி ரீதியான புள்ளி விவரங்கள் மற்றும் கள யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டிருக்கு. அதில் பெரிய பிழை இருக்குது. சாதி ரீதியான கணக்கீட்டில் தமிழ்நாட்டுடைய சாதி ரீதியான வாக்கு வங்கி ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள இந்த தரவில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரமே தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து இன்னைக்கு காலில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் பிராமணர்கள் 9 விழுக்காடு அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில் சொல்லுது. வன்னியர்கள் 7 விழுக்காடாம். முக்குளத்தோர் 2%, கவுண்டர்கள் 4%, நாடார்கள் 3%. தமிழ்நாட்டில் கணிசமான மக்கள் தொகை கொண்ட வன்னியர்கள், முக்குளத்தோர்கள், கவுண்டர் சமூகத்தின் சதவீதத்தை ரொம்ப குறைச்சி தப்பாக போட்டிருக்காங்க. அதுலேயும் பிராமண சமூகம் 9% என்று குறிச்சிருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரத்திற்கு சம்மந்தமே இல்லை. அதனால் அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு வாக்கு வங்கி 3-4% தான் இருக்குது.